வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பலவிதமான மாவுகளை வச்சு சீடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா இது எல்லாத்தையும் வச்சு 6 வகையான சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 விதமான சீடை இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு உண்டான சாமான் இங்கே வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் செய்யும் போது ஒவ்வொன்றுக்கும் அளவு சொல்லி செய்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி மாவு. ஏற்கனவே நான் முறுக்குக்கு ரெடி பண்ணும் போது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இது 3 பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. முறுக்கு வீடியோவில் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது மைதாவிலையும் நம்ம சீடை பண்ணலாம். அதே மாதிரி இது கோதுமையிலையும் சீடை பண்ணலாம். ஈஸியாக பண்ணுறதுனா இந்த மாதிரி மாவெல்லாம் வச்சு வெடிக்கும் அந்த மாதிரி பயம்லாம் உள்ளவங்களாக இருந்தால் மைதா கோதுமை இதை வச்சு கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புழுங்கலரிசி வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக சீடை பண்ணலாம். இப்போ மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5 மிளகா வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி உளுந்து வறுத்து அரைச்ச உளுந்து மாவு இங்கே வச்சுருக்கேன். வெல்லம் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு 4 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காய பொடி, ஜீரகம், ஏலக்காய் பொடி, நெய். இப்போ இதை வச்சு நம்ம செய்யும் போது ஒவ்வொன்றுக்கும் நான் அளவு சொல்லிடுறேன். நம்ம உப்பு சீடைக்கு, கார சீடைக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு சீடைக்கு 3த்துக்குமே மாவு ஒரே மாதிரி தான் வறுக்கணும். அதனால் இந்த மாவை ஒன்றாவே நான் கொட்டி வறுத்து எடுத்துக்கிறேன். இது பச்சரிசி மாவு. நம்ம முறுக்குக்கெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாவு தான், அதே பக்குவத்தில் தான் அரைக்கணும். ஆனால் என்னென்னா இதை நல்லா நம்ம வறுக்கணும், மணல் போல் வறுக்கணும். மாவு வறுப்பட்டுருச்சா அப்படின்றதுக்கு இப்படி தள்ளிங்கன்னா அப்படி லேசாக போகும் பாருங்கள். அந்த மாவு இப்படி லேசாக இப்படி பாருங்கள், நல்லா இப்படி கடாயில் இப்படி கிண்டணும் அப்படின்னா ஈஸியாக போகும். அப்போது இந்த மாவு வறுப்பட்டுருச்சின்னு அர்த்தம். இது மணல் போல் நல்லா வறுத்து ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நான் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மைதாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மைதா நீங்கள் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, சும்மா ஒரு லைட்டாக ஒரு வறுத்தா போதும். அந்த சூட்டில் கூட நீங்கள் போட்டு ஒரு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இது வறுபட்டது போதும். இதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டி ஆற விட்டுறலாம். புழுங்கலரிசி மாவு இதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், புழுங்கலரிசி மாவையும் ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி. இப்போ பாருங்கள், கோதுமை மாவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சீடை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக தான் இந்த மாவு எல்லாமே நம்ம வறுத்து எடுக்கிறோம். பாருங்கள், கோதுமை மாவுலேயும் சரி, மைதா மாவுலேயும் சரி, புழுங்கலரிசி மாவுலேயும் சரி, இப்போ நான் செஞ்சு காட்டுற இதே மெத்தடில் தான் நீங்கள் இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் பண்ணலாம், கார சீடையும் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த கோதுமை மாவுலேயும் மைதா மாவுலேயும் உப்பு சீடை மட்டும் செஞ்சு காட்டுறேன். கோதுமை கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ இதை நம்ம இறக்கி ஆற விட்டுருவோம். இது ஒரு 50 கிராம் மாவு தான் இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த 50 கிராம் அளவையே நம்ம கணக்கு போட்டோம்னா கரெக்டாக 5 கிலோ வரைக்கும் கூட நம்மளால் செய்ய முடியும். பாருங்கள், உப்பு ஒரு சிட்டிகை அளவு இதுக்கு போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போடுறேன். பெருங்காய பொடி ஒரு சிட்டிகை அளவு போடுறேன். இந்த உளுந்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போடுறேன். பாருங்கள், நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சமாக எல்லாமே சேர்த்தா போதும். இது பார்த்திங்கன்னா மைதா சீடை. 1/2 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தண்ணி கூட இதுக்கு இழுக்காது. கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய செய்யுங்க. லைட்டாக பாருங்கள், கையில் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா இந்த மாவை பிணைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டிக்கங்க. மைதாவை நம்ம ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது ஜவ் மாதிரி வராமல் நல்லா நம்ம அரிசி மாவு மாதிரியே வரும்.
அந்த மாதிரி வர்றதுக்காக தான் நம்ம வந்து இதை வறுக்கிறோம். இப்போ நான் தொடர்ந்து செய்கிறதுட்டு ஒரே கடாயில் எண்ணெய் ஊற்றி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டையை ரெடி பண்ணிக்கோங்க. சீடைக்கு இது மைதா சீடை. இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது எண்ணெய் வந்து ஹையில் இருக்கட்டும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சிடலாம். நீங்கள் அந்த மாவு எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீடை வந்து வெடிக்காமலும் இது பண்ணாமலும் வரும். உங்களுக்கு நல்லா வாயில் போட்டோடனே அப்படி ஒரு மொறுமொறுத்துக்கு தன்மை இருக்கும், கல் மாதிரி இல்லாமல். நல்லா உள்ளெல்லாம் வெந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து இந்த சீடையை போட்டோடனே ஏன் நான் கம்மியான தீயில் வைக்க சொன்னேன் அப்படின்னா, கம்மியான தீயில் வெந்தால் தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறது அடங்கிடணும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் தான் சீடை வந்து மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு மைதா சீடை ரெடி ஆயிடுச்சு. புழுங்கலரிசி சீடைக்கு இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து 1 ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு சிட்டிகை அளவு, பெருங்காயப்பொடி 1 சிட்டிகை அளவு. இந்த புழுங்கலரிசி சீடைக்கு நம்ம பூண்டு வந்து ஒன்று தட்டி போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சாதான், பூண்டு பிடிக்காது அப்படின்னா போட தேவையில்லை. இந்த பூண்டு போடும்போது பார்த்திங்கன்னா செம வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி தான் அந்த பூண்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் நெய். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பூண்டோட வாசனை வந்து செம்மையாக இருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்க மட்டும் நீங்கள் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு பிடிக்கல அப்படின்னா இதில் பச்சை மிளகா விழுத அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கையில் எண்ணெய் தடவிக்கங்க. குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், புழுங்கலரிசி சீடை இப்போ உருட்டி நான் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, போட்டுருவோம். பாருங்கள், கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போதே நீங்கள் போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் உள்ளெல்லாம் நல்லா வெந்து ஒரு மேலே செவுக்கிற வரைக்கும் வைக்கணும். அதனால் கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கம்மியான தீயில் வச்சுருங்க. நல்லா எண்ணெயில் முழுகிற அளவுக்கு போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து கம்மியான தீயில் வச்சுட்டேன். இது நல்லா வந்து வேகட்டும். எப்பவுமே பாருங்கள், நம்ம வந்து சீடை போட்டோம்னா கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் வெந்து நம்மளுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ புழுங்கலரிசி பூண்டு சீடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். இந்த வாசனையே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு போட்ட தொட்டு நல்லா மணமாக இருக்கும். சப்போஸ் பூண்டு பிடிக்காதவங்க நீங்கள் பூண்டு போடாமல் கூட இதை செஞ்சுக்கலாம். பாருங்கள், புழுங்கலரிசி சீடை ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ வந்து கடையில் வந்து பேக்கெட் பண்ணி கிடைக்கிறது இந்த சீடை தான் நமக்கு கிடைக்கிது. இப்போ பாருங்கள், கோதுமை மாவு சீடைக்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து மாவு, அதாவது நம்ம வறுத்து அரைச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 சிட்டிகை அளவு, பெருங்காயம் 1 சிட்டிகை அளவு, உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. பாருங்கள், நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்குது. இதை வச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது கொஞ்சோண்டு அப்படின்ற தொட்டு நான் அந்த 1/4 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு சீடையும் உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். கோதுமை சீடை இது. இப்போ வந்து இதை நம்ம ஒரு 2-3 போட்டு பாருங்கள். இந்த கோதுமை சீடை, இந்த மைதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயம் கிடையாது, வெடிக்கும் அப்படின்ற பயம் கிடையாது. கொஞ்சம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மாவு வந்து நீங்கள் சரியாக வறுக்கலை அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. என்ன அந்த சாஃப்ட்னஸ் போய்டும். நீங்கள் சரியாக வறுக்கலை அப்படின்னா அந்த மொறுமொறு தன்மை கிடைக்காது. ஆனால் மற்றபடி பயம் வெடிச்சிரும் அந்த மாதிரி பயம் வந்து இல்லை.
கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிற நேரம் ஒரு 1/4 கிலோ மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 2-3 பேக்கெட் சீடை வந்து கிடச்சிரும். இந்த பகல் நேரத்தில் சும்மா இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது பழக்கமே இல்லாதவங்க கூட இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இப்போ அடுப்பை வந்து கம்மியான தீயில் வச்சுட்டேன். இது வந்து நல்லா உள்ளெல்லாம் வெந்து நமக்கு கலர் மாறும்போது இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. கோதுமை சீடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீடை செஞ்சு தரும்போது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது எது மைதா சீடை, எது வந்து புழுங்கலரிசி சீடை, எது பச்சரிசி சீடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்தையும் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் ஒரே மாவில் செஞ்சிங்களா என்னன்னு வந்து கேட்குற அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்து நம்ம பச்சரிசி மாவில் 3 விதமான சீடை வந்து செய்ய போகிறோம். அதை வந்து மாவு தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பச்சரிசி மாவு நம்ம வந்து மொத்தமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு சீடைக்கும், அடுத்து கொஞ்சம் ஸ்வீட் சீடைக்கும், கொஞ்சம் வந்து கார சீடைக்கும் பிரித்து எடுத்துட்டேன். ஒரு கப்பு தான் எல்லாமே. இப்போ முதல்ல நம்ம உப்பு சீடையை செஞ்சு முடிச்சிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி சீடை வந்து ஒரு 2 சீடை தொடர்ந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த கார சீடை வந்து கடைசியில் தான் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த மிளகாய் போட்டு நம்ம அரைக்கிற தொட்டு எண்ணெயோட கலர் மாறிடும். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு உளுந்து போட்டிருக்கேன், உளுந்து மாவு. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி 1 சிட்டிகை அளவு, எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, ஜீரகம் 1 சிட்டிகை அளவு, உப்பு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு. ஏன்னா கொஞ்சமாக தான் மாவு இருக்குது அதனால். இப்போ இதுக்கு வந்து நம்ம நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை பிணைஞ்சிக்கலாம். நம்ம எப்பவுமே நம்ம வந்து மாவு வறுத்துட்டோம் அப்படின்னா அதை ஜலிச்சு எடுத்துக்கணும். நிறைய செய்யும் போது நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் கட்டியெல்லாம் இருந்ததுன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மாவு வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்கிற அளவுக்கு தான் பிணையணும். எப்போ நம்ம இது பண்ணாலுமே சீடை பண்ணாலுமே கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சரிசி மாலை உப்பு சீடை. இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். சூப்பரான பச்சரிசி உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து வெள்ளையாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளையாக இருந்தாலும். இப்போது அடுத்து நம்ம ஸ்வீட் சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இனிப்பு சீடைக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் உளுந்து மாவு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா சும்மா 1 சிட்டிகை அளவு, எள்ளு 1/2 ஸ்பூன். பாருங்கள், இந்த வெல்லம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் 1 கிலோ மாவு போடுறீங்க அப்படின்னா 1 கிலோ மாவுக்கு 50 கிராம் உளுந்து, வறுத்து அரைச்ச உளுந்து பொடி பண்ணது, 300 கிராம் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாகெல்லாம் வர தேவையில்ல, சூடு பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சால் போதும், பாகெல்லாம் வர தேவை கிடையாது. பாருங்கள், இதில் வச்சு வடிகட்டிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டனிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஜாஸ்தி ஆகிடும். 1 கிலோ அளவு மாவு போடுறீங்க அப்படின்னா ஒரு 300 கிராம் வெல்லம் போட்டுக்கோங்க, 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். வெல்லமெல்லாம் எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்படி பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது பாருங்கள், நம்ம வெதுவெதுப்பான சூட்டில் தான் இதை நம்ம போட்டு எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேலெல்லாம் தீஞ்சிரும், உள்ளே வந்து நமக்கு வேகாமல் போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, ஆனால் கம்மியான தீயில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த இனிப்பு சீடையை நான் போடுறேன்.
இது வந்து நீங்கள் ஹையில் வச்சு போட்டிங்க அப்படின்னா மேலே கருத்து போயிடும். இது மட்டும் செய்யும் போது கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் தீ கம்மி, நல்லா எண்ணெய் காஞ்சோடனே தீயை வந்து நல்லா குறைச்சிருங்க. பாருங்கள், ஒரு காலத்தில் இந்த சீடை பண்ணுறது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை நான் வந்து இந்த சீடை ட்ரை பண்ணப்போ இப்போ கிடையாது, குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். வெடித்து கிச்சன் ஃபுல்லாக எண்ணெய் ஆகி அதை க்ளீன் பண்ணவே எனக்கு வந்து ஒரு 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக்கினேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், பயம் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி கம்மியான தீயில வச்சு பண்ணும்போதே கலர் வந்து சீக்கிரமாக வந்துடும். உள்ளே கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் கம்மியான தீயில வச்சு இப்படி பொரித்து எடுத்துக்கோங்க. இனிப்பு சீடை மட்டும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கார சீடை அடுத்தது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பச்சரிசி மாவு 3ஆக பிரித்து வச்சேன் இல்லைங்களா. ஒரு மாவு வந்து உப்பு சீடை பண்ணோம், இன்னொரு மாவு வந்து நம்ம இனிப்பு சீடை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கார சீடைக்கு. இப்போ இது 1 கப்புன்ற தொட்டு 2 காஞ்ச மிளகாய் போதும். இதே நீங்கள் 1 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா 75 கிராம்லேருந்து 100 கிராம் மிளகாய் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அதோட கலர் வந்து கருப்பாக இருக்குமே தவிர அந்த சீடையோட கலர் தெரியாது. அதனால் இந்த மாதிரி மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் பாத்திரத்தில். பாருங்கள், உளுந்து பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம உளுந்துக்கு பதில் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு கூட இதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பெருங்காயம் 1 சிட்டிகை அளவு போட்டிருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாமே கம்மியான அளவுன்ற தொட்டு நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோன்னும் போது அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலரே வந்து நல்லா சிகப்பாயிடுச்சு. நம்ம இன்னும் எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கலர் இன்னும் கொஞ்சம் வந்துடும். இப்போ நம்ம இது வந்து சீடை அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டுறது இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். மாவு நம்ம வந்து ரெடி பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அந்த மாவு ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு பலகாரமும் நல்லா வரும். எந்த பலகாரமாகட்டும், முறுக்காகட்டும், அதிரசமாகட்டும், இந்த மாதிரி சீடை, தட்டை, இந்த மாதிரி எல்லாமே நம்ம மாவு ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது பலகாரத்தோட பக்குவமே. பாருங்கள், கார சீடைக்கு உருட்டியாச்சே. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம போட்டுருவோம். நம்ம ஹையில் வச்சே போடுவோம். இதை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தீயை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். நமக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த கார சீடையில் காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக இருக்கும், 2 மிளகா சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ கார சீடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அதிலேருந்து நம்ம எடுக்கும் போதே இப்படி கலகலன்னு ஒரு சவுண்டு வரணும். அப்படி வந்தால் தான் சீடை வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள், உங்களுக்கு 6 விதமான சீடை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பயப்பட தேவையில்லை. இது வந்து வெடிக்கவே வெடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.